Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th Maths 10th chapter 10.2ல 11th sum. So y equal to tan x minus 1 divided by secant x இருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலா இருக்குது, u by v ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுக்கு u by vக்கு ஃபார்முலா என்ன, v u dash minus u v dash by v square. ஓகே, இப்போ இதே நான் வந்து பண்ணோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக வரும். ஸோ வேறு மெத்தடில் நான் சொல்கிறேன் பாருங்கள். y equal to tan x minus 1 by secant xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த secant x வந்து நம்மளுக்கு tan xக்கும் காமன், இந்த ஒன்றுக்கும் காமன். ஸோ அதனால் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். tan x by secant x minus 1 by secant x. ஸோ tan xோட ஃபார்முலா என்ன, tan ஓட ஃபார்முலா sin by cos, secant ஃபார்முலா 1 by cos minus secant x 1 by secant நம்மளுக்கு cos. ஓகே, இப்போ நம்மளுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயே cos x இருக்கு இல்லையா. ஸோ அந்த cos x நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ மீதி இருக்குது என்ன, நம்மளுக்கு sin x minus cos x. ஸோ இந்த டேர்ம் தான் இப்போ நம்மளுக்கு y. ஸோ ஒய்ங்கிறது இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு, u மைனஸ் விங்கிற ஃபார்முலா இருக்குது. அது u dash மைனஸ் v டேஷ்னு எழுதினா போதும். ஓகே, ஸோ இப்போ dy by dx. ஸோ எக்ஸை பொறுத்து ஒய்யை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, சைன் இருக்குது. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைனோட வேல்யூ என்னாகும், காஸ் எக்ஸ்ன்னு மாறும். மைனஸ் காசை மாற்றும் போது நம்மளுக்கு மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு மாறும். ஸோ இது காஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 12th சம் பார்க்கலாம். ஓகே, 12th சம் ஒய் ஈக்குவல் டு sin x by x ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு இதை வந்து u by v ஃபார்முலாலே நம்ம எழுதிக்கலாம். ஸோ u by v ஃபார்முலா என்ன, v u dash minus u v dash by v ஸ்கொயர். ஓகே, இப்போ இது vக்கு பதிலாக sin x, uக்கு பதிலாக sin x, vக்கு பதிலாக x ஸ்கொயர். ஸோ dy by dx equal to vங்கிறது நம்மளுக்கு இங்கே x ஸ்கொயர், u dash u வந்து நம்மளுக்கு sin x. ஸோ sin x என்னவா மாறும், cos xன்னு மாறும். மைனஸ் uக்கு பதிலாக sin x இன்ட்டு v dash. v dashக்கு பதிலாக என்ன இருக்குது, x ஸ்கொயர் இருக்குது. ஸோ x ஸ்கொயர் என்னவா மாறும், 2xன்னு மாறிடும். டிவைடட் பை v ஸ்கொயர். vங்கிறது நம்மளுக்கு இங்கே x ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை எழுதும் போது என்ன எழுதிக்கலாம், x ஸ்கொயர் cos x மைனஸ் 2x sin x divided by x பவர் 4. ஸோ இப்போ இந்த ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸு காமனாக இருக்குது. அந்த எக்ஸை நான் காமனாக வெளில எடுத்துக்கிறேன். ஸோ எடுக்கும்போது இங்கே எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் 2 sin x டிவைடட் பை எக்ஸ் பவர் 4. ஸோ ஒரு எக்ஸுக்கும் ஒரு எக்ஸுங்க நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், எக்ஸ் க்யூப் இருக்கும். ஸோ மீதி டேர்ம் எழுதிக்கலாம், எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் 2 sin x divided by x cube. ஓகே, நெக்ஸ்ட் 13th சம் பார்க்கலாம். ஓகே, 13th சம் y equal to tan theta into sin theta plus cos theta. ஸோ நம்ம இது என்ன எடுத்துக்கலாம், இதை யூனோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம வின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன, u v dash plus v u dash. ஓகே, இப்போ dy by dx. ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு டீட்டா தானே இருக்குது. ஸோ எக்ஸ்ன்னு போடணும், நம்மளுக்கு டி டீட்டான்னு போட்டுக்கலாம். ஸோ டீட்டாவை பொறுத்தா இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். யூங்கிறது நம்மளுக்கு இங்கே டேன் டீட்டா, வி டேஷ். ஸோ வி டேஷுங்கும்போது சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டாவை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சைன் டீட்டாவை பண்ணும்போது நம்மளுக்கு காஸ் டீட்டா கிடைக்கும், ப்ளஸ் காஸ் டீட்டாவை பண்ணும்போது மைனஸ் சைன் டீட்டா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் விங்கிறது இங்கே சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா. யூ டேஷ்ங்கும்போது நம்மளுக்கு டேன் டீட்டா இருக்குது. ஸோ டேன் டீட்டா என்னவா மாறும், நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவாக மாறும். ஓகே, ஸோ இங்கே இதை உள்ள இது பண்ணி எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம், காஸ் டீட்டா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் சைன் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, இப்போ tan டீட்டாக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம், sin டீட்டா பை காஸ் டீட்டா. ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா மறந்து போச்சு அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ட்ரிக்னாமெட்ரிக்கு. ஸோ அதை போய் பாருங்கள்.
sin theta by cos theta. ஸோ இங்கே இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், cos theta மைனஸ் sin theta ப்ளஸ் secant square thetaக்கு பதிலாக 1 by cos square theta, இங்கே sin theta ப்ளஸ் cos theta. இப்போ உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ sin theta by cos theta into cos theta ப்ளஸ் மைனஸ் மைனஸ் sin theta into sin theta sin square theta by cos theta ப்ளஸ் இங்கேயும் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், sin theta by cos square theta ப்ளஸ் cos theta by cos square theta. ஸோ இதில் என்ன, ஒரு cos theta ஒரு cos theta கேன்சல் ஆயிரும், இங்கேயும் cos theta கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிற டேர்ம் என்ன, sin theta மைனஸ் sin square theta by cos theta ப்ளஸ் sin theta by cos square theta ப்ளஸ் 1 by cos theta. ஓகே, இந்த டேர்ம் sin theta ப்ளஸ் இந்த டேர்ம் இங்கே கொண்டு இருக்கேன் sin theta by cos square theta ப்ளஸ் 1 by cos theta மைனஸ் sin square theta cos theta. இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல cos square thetaவை இந்த டேர்மை ரெண்டாக ஸ்பிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது sin theta ப்ளஸ் sin theta by cos theta இன்ட்டு 1 by cos theta ப்ளஸ் 1 by cos theta அதில் காமனாக எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 1 மைனஸ் sin square thetaன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் sin theta எழுதிட்டு sin by cos நம்மளுக்கு ஃபார்முலா எப்படி என்ன, tan theta 1 by cos secant theta ப்ளஸ் 1 by cos theta இன்ட்டு நம்மளுக்கு sin square theta ப்ளஸ் cos square theta ஈக்குவல் டு 1ன்னு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அதில் 1 மைனஸ் sin square theta நம்மளுக்கு cos square theta. இதில் ஒரு cos thetaவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிற டைமை அப்படியே எழுதிக்கலாம். sin theta ப்ளஸ் cos theta ப்ளஸ் tan theta secant theta. ஓகே, நெக்ஸ்ட் 14th சம் பார்க்கலாம். ஓகே, 14th சம் y ஈக்குவல் டு cosecant x மைனஸ் cot x. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தான், இது ஈஸியாக u மைனஸ் v cosecant x into cot x. So u into v, u v dash plus v u dash. ஓகே, யூக்கு பதிலாக cosecant x, vக்கு பதிலாக நம்மளுக்கு cot x இருக்குது. dy by dx ஈக்குவல் டு யூங்கிறது நம்மளுக்கு இங்கே என்ன, cosecant x இன்ட்டு v dash. விங்கிறது நம்மளுக்கு இங்கே cot x நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் cosecant ஸ்கொயர் x கிடைக்கும் ப்ளஸ் விங்கிறது நம்மளுக்கு cot x u dash cosecant x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் cosecant x cot x கிடைக்கும். ஓகே, இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 1 டேர்ம் இருக்குது. ஸோ மைனஸ் cosecant cube x ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ cot x ப்ளஸ் மைனஸ் cot x இன்ட்டு cosecant x. இங்கே ஒரு cot ஆல்ரெடி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ cot x இன்ட்டு cot x cot ஸ்கொயர் x. ஸோ cosecant cube x மைனஸ் cot ஸ்கொயர் x cosecant x. ரெண்டுலேயுமே cosecant x காமனாக இருக்குது. ஸோ ஒரு cosecant x நான் காமனாக எடுத்துக்கிறேன். cosecant x நம்ம காமன் எடுக்கும்போது ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸையும் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ cosecant ஸ்கொயர் x ப்ளஸ் cot ஸ்கொயர் x. ஓகே, cosecant எதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா படி 1 by sin ஸ்கொயர் x. அடுத்து cot x, டேனோட ரெசிப்ரோக்கல் தான் cot. ஸோ டேனோட ஃபார்முலா என்ன, sin by cos. ஸோ காட்டோட ஃபார்முலா cos by sin. ஸோ cos ஸ்கொயர் x by sin ஸ்கொயர் x. ஸோ மைனஸ் cosecant x. இப்போ இங்கே ரெண்டுலேயுமே நம்மளுக்கு என்ன இருக்குது, sin ஸ்கொயர் x காமனாக இருக்குது. ஸோ அந்த sin ஸ்கொயர் எக்ஸை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே 1 ப்ளஸ் cos ஸ்கொயர் x. ஓகே, cosecant வந்து இதோட ரெசிப்ரோக்கல் நம்மளுக்கு சைனோட ரெசிப்ரோக்கல் மைனஸ் 1 by sin x 1 ப்ளஸ் cos ஸ்கொயர் x டிவைடட் பை sin ஸ்கொயர் x. ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் போட்டு 1 ப்ளஸ்
காஸ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ், இங்கே சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்போ அது என்ன ஆயிரும், சைன் கியூப் எக்ஸ்ன்னு ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 15th சம். 15th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மா. ஓகே, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ நம்ம இங்கே இதையும் எடுத்துக்கலாம், யூவின்னு எடுத்துக்கலாம். ஸோ யூவி ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ இதே நான் என்ன சொல்லுவேன், யூ டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் வி டியூ பை டிஎக்ஸ். ஓகே, இப்போ ஒய் dy by dx equal to v. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யூங்கிறது நம்மளுக்கு எக்ஸு, அடுத்து dv by dx கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ d by dx ஆஃப் sin x cos x ப்ளஸ் விங்கிறது நம்மளுக்கு sin x cos x இன்ட்டு யூ டேஷ்ங்கும்போது d by dx ஆஃப் எக்ஸு. ஓகே, இப்போ இதுலேயுமே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா யூவின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ இது யூ வி, ஸோ யூ டேஷ் வி டேஷ் தான். யூங்கிறது நம்மளுக்கு இங்கே சைன் எக்ஸ், அடுத்து வி டேஷ். ஸோ காஸ் எக்ஸை பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் விங்கிறது நம்மளுக்கு காஸ் எக்ஸ் இன்ட்டு யூ டேஷ். ஸோ சைன் எக்ஸை பண்ணும்போது காஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த sin x cos x இன்ட்டு d by dx. நம்மளுக்கு எக்ஸை பொறுத்து பண்ணும்போது நம்மளுக்கு அதில் என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். கான்ஸ்டண்ட்டை பொறுத்து பண்ணால் தான் 0 கிடைக்கும். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டை மட்டும் பண்ணோன்னா 0 கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு எக்ஸ் இருக்கிறதுனால அது 1ன்னு வந்துடும். ஓகே, அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இந்த வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ட்ரிக்னாமெட்ரியில், காஸ் 2a ஃபார்முலா, காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், இதுக்கு பதிலாக காஸ் 2a ஃபார்முலாவா. ஸோ காஸ் 2x ப்ளஸ் இந்த சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஓகே, இது வந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா படி இதை எக்ஸ் காஸ் 2xன்னு எழுதிட்டேன், ப்ளஸ் இந்த சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஓகேம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.